ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசீஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்டனிங்கில் நட்டு வச்சிருந்த செடிகளாகட்டும், பூனி வச்சிருந்த விதைகளாகட்டும் இப்படிலாம் வளர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும், காய்கள், பழங்கள், கீரைகள்னு நம்மளோட தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு அறுவடையும் பார்த்துடலாம். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஈவினிங் ரொட்டீன் தான். ஸோ ஒரு 3 மணி இருக்கும். 3 மணிக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட செம்மறி ஆடை அவுத்து விட்டுறது. ஒரு 5 மணிக்கெலாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. காலையில் அதே மாதிரி ஒரு 8, 8:30க்கெலாம் அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு 10 மணிக்கெலாம் 2 மணி நேரத்தில் மேய்ஞ்சிட்டு ஒரு 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் மேய்ஞ்சாலே அதுக்கு போதுமானதாக இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மரவள்ளி காட்டில் மேய்ச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட கடலை வயலில் தான் மேய்ச்சிட்ருக்கோம். அதனால் சீக்கிரம் மேய்ஞ்சிருது. நம்ம கடலை வயலில் விடங்காட்டியும் இலைய தலைகளை நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவரில் வீட்டுக்கு ஓடியாந்துருது. ஸோ அப்படியே ஒரு 3 மணியாக போல் நம்ம ஆடுட்டி அவுத்து விட்டுட்டு நம்மளுமே ஒரு ஹார்வெஸ்ட்டுக்காக வந்துட்டோம். இந்த கொய்யா மரம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 டைம் குட்டி குட்டியாக ஒரு 4, 5 காய் அது மாதிரி தான் காய்ச்சிட்டு இருந்தது. இந்த தடவை நிறைய காய்கள், பழங்கள், பிஞ்சு, பூன்னு நிறைய இருக்குது மரத்தில். மழை பெஞ்சதுனால அப்படியே வந்து நிறைய பூ பிஞ்சு வச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பழமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதோட என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைவான் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். விதைகளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். அப்புறம் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, லைட்டாக ஒரு மில்க் ரோஸ் கலரில் உள்ள அந்த விதைகள் கிட்ட அந்த லைட் பிங்க் கலராக இருக்கும். அதனால தான் இது வந்து தைவான் பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. காய்களுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பெருசு பெருசாகவே இருந்துச்சு. இந்த தடவை தான் நம்ம இவ்வளோ காய்கள் இந்த மரத்துலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது. 1, 2 காய்கள் காய்க்கும் இல்லையா, சரி இன்னும் கொஞ்சம் முத்துட்டுமே நாளைக்கு வந்து பறிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்படியே வந்து அணில் தான் சாப்பிடும், சுத்தமாக மறந்துடுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு தடவையுமே நாங்கள் ஏமாந்து போயிடுவோம். 4, 5 காய் இருக்கும். ஒரு தடவை பார்த்திங்க அப்படின்னா, நான் கவரை கட்டி விட்டுருந்து ரொம்ப பாதுகாப்பான முறையில் ஒரு 2 2 காய் அறுவடை பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அப்படிங்கிறதுனால இந்த தடவையும் நமக்கு வந்து காய்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 1, 2 அணிகள் சாப்பிட்டு போனாலும் மீதம் இருக்கிற காய்கள் எல்லாமே நம்ம வந்து நிறைய அறுவடை பண்ணோம் அந்த மரத்துலேருந்து. நம்மளோட கடலை உளுந்து வயல் இது தான். பாதி கடலை பாதி உளுந்து விதைச்சிருந்தோம் இல்லையா, அதாவது வண்டி டிராக்டர் வச்சு நம்ம கடலை போட்டிருந்தது இந்த வயலில் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப எட்டி எட்டி இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் இலைத்தலைகள்லாம் கூடி வந்து இப்போ செடிகள் நல்லாவே வளர்ந்து சூப்பராக நிற்கிது. இந்த வயலில் தான் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆடுகள் எல்லாமே விட்டுருக்கோம். அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு. நல்லா பூவெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஆடுகள் விட்டு இந்த தலைகளை சாப்பிட்றதுனால எதுவும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலவே நம்ம செம்மறி ஆடுகள் எல்லாமே நம்ம வந்து இதில் கடலை வயலில் தான் மேய்ச்சிட்ருக்கோம். உளுந்தெல்லாம் மேய்கிறது கிடையாது. உளுந்தில் இருக்கக்கூடிய புல்லுகளை மட்டும் மேயுது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நமக்கு மேய்க்கிறதுக்கும். நம்ம வீட்டில் வேலை பார்த்துட்டே அப்படியே செம்மறி ஆடுகளை மேய்க்கிற மாதிரியாக இருக்குது. எப்போவுமே அப்படி தான். ஆடு வீட்டை சுற்றிலும் தான் மேய்ஞ்சிட்ருக்கு. நல்லாவே பழகிருச்சு எங்கள் கூடயுமே. அடுத்தது நம்ம சிவப்பு கொய்யாவில் உள்ள இந்த சிவப்பு கொய்யாக்கள் நிறைய வந்து நம்ம எப்போதுமே அறுவடை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே ஒரு 5, 6 பழம் போல் இருந்தது. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம சிவப்பு கொய்யாவுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா வல்லாரைக்கீரை லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போயும் கொஞ்சம் நான் அறுவடை பண்ணி எடுத்துக்கிறேன். வல்லாரைக்கீரை பார்த்திங்க அப்படின்னா தனியாக வந்து துவையல் அரைச்சி சாப்பிடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம எப்போதும் சட்னி, அப்புறம் வந்து காரக்குழம்பு, இது வந்து தேங்காய் அரைச்சி விழுதாக எந்தெந்த குழம்புலலாம் சேர்க்குறோமோ அதுலலாம் ஒரு 2 2 இலைகள் இது மாதிரி ரொட்டீனாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். துவையல் மட்டும்தான் அரைச்சி சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த துவையல் வந்து பிடிக்காது. அதாவது பெரியவங்க சாப்பிட்ருவோம் நல்லதுன்னு தெரிஞ்சு வந்து மேக்ஸிமம் குழந்தைகளுக்கு தான் வந்து இந்த துவையல் கொடுக்கணும். அதாவது ஸ்டடி படிச்சுட்டு இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஞாபக சக்தி இருக்கும். அதனாலவே பார்த்திங்க அப்படின்னா என் பசங்களுக்கு நான் எதில் வந்து மெயினாக வச்சு கொடுப்பேன் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சட்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி. ஸோ அந்த தக்காளி சட்னியில் தான் நான் மேக்ஸிமம் வந்து டெய்லி இந்த வல்லாரைக்கீரையை வந்து வெங்காயம் தக்காளி கூடவே இதையும் சேர்த்து வதக்கி நான் சட்னியாக அரைச்சி கொடுத்துட்ருக்கேன். சூப்பராக சாப்பிட்றாங்க. எந்த ஒரு கசப்புமே இல்லை. இதில் வல்லாரைக்கீரை சேர்த்துருக்கோமா அப்படின்ற சந்தேகம் கூட வரல. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கற்பூரவள்ளி நம்ம வந்து அந்த பிரியாணி இலை நட்டிருந்தோம் இல்லையா, அந்த செடியுமே சூப்பராக துளிர்விட்டு வந்துருச்சு. இது வந்து சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் கண்ணுமே நான் வந்து நடவு பண்ணி இந்த வீடியோலாம் நான் லாஸ்ட்டில் போட்டிருப்பேன். நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். எல்லாமே நல்லா வந்து துளிர்விட்டு சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இது வந்து மாங்காய். இப்போது இந்த ஒரு மரம் தான் நமக்கு வந்து காய் கொடுத்துருக்கு, காய் வந்திருக்கு. பாக்கி எல்லாமே வந்து பூவாக இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு பிங்க் கலரில், அதோட பேர் கூட எனக்கு தெரில, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து இப்போ நிறைய ஒரு காய்கள் காய்ச்சிருக்கு. அந்த காயிலிருந்து நான் வந்து ஒரே ஒரு காய் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. ஸோ நம்ம அப்பப்போ தேவையானது ஒன்று ஒன்று பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பாருக்காக ஒரே ஒரு மாங்காய் மட்டும் எடுத்துக்கிட்டேன்.
இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்து தர்பூசணி விதை ஊனியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஏமாந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தர்பூசணி விதையே கிடையாதுங்க. அது வந்து பீக்கங்காய் விதை. ஸோ அது முளைச்சி வந்த அப்புறம் தான் அந்த செடியை பார்த்தா தெரியுது, பீக்கங்காய் இலை அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் நான் சத்தம் போட்டுட்டு இருந்தேன், தர்பூசணி விதை வாங்கிட்டு சொல்கிறதுக்கு, ஏமாத்திட்டீங்களே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நீ மட்டுமா ஏமாந்த, நானும் தானே ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. தர்பூசணின்னு தான் கேட்டேன், அவங்க அந்த விதையை தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, எப்போதும் போல் நம்மளும் பீக்கங்காய் அறுவடை பண்ணிடலாம் அந்த செடியில் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சூப்பராக வந்து நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம். அப்படியே புதினா நட்டு வச்சிருந்த ஒரு இடத்துல அந்த புதினாவுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த பாட்டில் வந்து நான் வந்து முள்ளங்கி விதை தான் ஊனி வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தி விட்டு வெண்டி கொத்தரெல்லாம் ஊனி வச்சிருந்தோம். 2 இலை பயிராக இருக்கும்போது நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே வந்து வெண்டை, கொத்தவரை, அப்புறம் வந்து கீரை, தண்டு கீரை இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நல்லா முளைச்சி வந்திருக்கு. பக்கத்துலேயே நம்ம வந்து புளிச்ச கீரை ஒரே ஒரு செடி இருந்தது, அதில் நிறைய காய்கள் இருந்துச்சு. நம்ம அந்த காயை பறித்து கூட லாஸ்ட்டாக வந்து ஜாம் செஞ்சு வீடியோ போட்டிருந்தோம். அந்த கீரை விதை வந்து நிறைய தானாக கொட்டி அது நிறைய புளிச்ச கீரையாக வந்து முளைச்சிருக்கு. வெண்டைக்காயுமே வந்து நல்லா பூ வர ஸ்டார்ட் ஆகுது. அந்த புளிச்சக்கீரை தானாக முளைச்சது இல்லையா, பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம பதியம் போட்ட அளவுக்கு வந்து நிறைய முளைச்சி வந்துருச்சு. ஸோ அதை வந்து எனக்கு பிடுங்கி எங்கேயும் ஊனவும் இஷ்டம் இல்லை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 4 இலை 5 இலை இருக்கிற அந்த கீரைகளை மட்டும் நான் வந்து கிள்ளி அப்பப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் களைச்சி விட்ட மாதிரி இருக்கும், செடி நல்லா வரும்னு சொல்லிட்டு நம்ம அதாவது கீரை கடையிலுக்காக கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூடவே மற்ற என்ன கீரைகள் இருந்து போட்டு கடைஞ்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு புளிச்சக்கீரை பிடிக்காதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படியாப்பட்டவங்க இது கூடவே பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் வந்து நான் வந்து தண்டுக்கீரை இங்கே இருந்தது, அதில் ஒரு 4, 5 தண்டுக்கீரை, இது எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சு அப்படியே வந்து நம்ம கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எல்லா கீரைகளையும் கலந்து எடுத்துக்கிட்டேன். தண்டுக்கீரைகள் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஒரு பூச்சி கூட இல்லை, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே போயிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சுட்டு நம்ம வந்து அதில் உப்பு, புளி, மிளகாய் இது எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தாளிக்கும் போது கொஞ்சம் கருவடகம் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். புளிச்சக்கீரை வந்து நம்ம சாதத்தில் போட்டு அப்படி சாப்பிட்லாம். அந்த கீரை கடையில் இருக்கு இல்லையா, அது நிறைய கீரை தான் அதில் போட போகிறோம். அப்படியே வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரே இடத்துல மரவள்ளி குச்சிகளை கட் பண்ணி ஒரு இடத்துல ஊனியிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து நான் இப்போ வந்து கலந்து அதை பிடுங்கி நல்லா எங்கும் ஊனி விட்டுட்டேன். நல்லா துளிர் விட்டு வந்துருந்துச்சு எல்லா குச்சியுமே, ஒரு குச்சி கூட பழுது போகலை. அதனால் அதே இடத்துல இருந்துச்சுன்னா வேர் ரொம்ப ஓடிரும்னு சொல்லிட்டு அதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நான் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து மரவள்ளி குச்சிகளை நான் நட்டு விட்டுட்டேன். எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இலைகளும் வந்து அடுத்தடுத்த கிளைகளும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த புளிச்சக்கீரையெல்லாம் முளைச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம கீரையாக வந்து அப்பப்போ நம்ம எடுத்துருவோம். மரவள்ளிங்கிறது 1 இயர் பயிர், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்குமே நட்டு விட்டுருக்கேன். நம்ம இந்த பீக்கங்காய் செடி இருக்கிற இடமெல்லாம் கூட நான் வந்து அந்த வரப்பில் நான் நட்டு விட்டுருக்கேன். இந்த வருஷம் நம்ம பந்தலில் ஏற்றக்கூடிய காய்கறி விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காவுமே வந்து நல்லா துளிர் விட்டு சூப்பராக வந்து ஒரு கொடியுமே வந்து நம்ம பந்தலில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக ஒன்றும் நம்ம தோட்டத்தில் காய் அறுவடை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா கீரை அறுவடை தான் நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கோம். சுண்டைக்காய் செடியில் நிறைய சுண்டைக்காய்களும் இருந்துச்சு. நான் வந்து மேக்ஸிமம் வந்து சுண்டைக்காய் வந்து கார குழம்புக்கு சேர்த்துப்பேன். நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லினா பறித்து வத்தல் தான் போட்டு வைப்போம். நான் வந்து பறித்து வத்தல் போட்டு நல்லா காய வச்சுட்டு உப்பு மோர்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை ஆக்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 1 இயருக்கு கெட்டு போகாது, சூப்பராகவே இருக்கும். நம்ம தயிர் சாதம், காலையில் வந்து கஞ்சி சாதம் இது மாதிரி செய்யும் போதெல்லாம் நம்ம வறுத்து சைடிஷாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். என் பசங்க சும்மாவே வறுத்து வச்சுட்டேன்னா சும்மாவே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுப்பாங்க. அதனாலேயே வந்து சுண்டைக்காய் செடி நமக்கு நிறைய அங்கங்கே நம்ம வரப்பு வாய்க்கால் ஓரங்களில் நம்ம நட்டு விடலைனாலும் தானாக முளைச்சி எங்கேயோ 1, 2 நிறைய காய்க்கும். வருஷம் நம்ம வந்து எப்படி ஊறுகாய் மிளகாய் வாங்கி வத்தல் போடுவோமோ அதே மாதிரி சுண்டைக்காய் வத்தல், கொத்தரங்காய் வத்தல் இதெல்லாமே போட்டு வச்சுக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை வந்து எப்படா அறுவடை பண்ணுறது அப்படின்னு நினச்சி நானுமே பயந்துட்டு இருந்தேன். நிறைய வந்து வளர்ந்துருச்சு. நம்ம அப்பப்போ கையால் தான் கிள்ளிக்கிட்டு இருந்தோம். கையால் கிள்ளுற அளவுக்கு தான் துளிர் விட்டு வந்துருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நல்லா 1 ஜான் நீளத்துக்கு மேலேயே வளர்ந்து போயிடுச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம ஃபுல்லாக வந்து அடியோடு வெட்டி விட்டால் தான் அடுத்தடுத்து துளிர் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அடியோடு வெட்டி எடுத்திருக்கேன். இன்னும் 2, 3 டைம் இதே மாதிரி வெட்டுற அளவுக்கு இன்னும் கீரைகள் அங்கே நிறைய இருக்குது. இதே இப்போ நைட் டைமில் வந்து நம்ம சும்மா இருப்போம் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம கீரைகளை ஆஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் சமைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா துளிராக இருந்தது. அப்படியே வந்து அதேமாரி 2 கொத்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சு வரவும் செம்மறி ஆடு மேய்ஞ்சு வரவும் ரொம்பவே கரெக்டாக இருந்தது. அப்படியே செம்மறி ஆடுகளையுமே கட்டியாச்சு. செம்மறி ஆடுகள் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆள்கிட்ட பழகிடுச்சு. ஈவினிங் டைம் காலையில் அவுத்து விடுறதாகட்டும், போய் மேய்ஞ்சிட்டு வரதாகட்டும், சாயங்காலம் பிடிச்சி கட்டுறதாகட்டும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லை. நல்லா நம்மக்கிட்ட பழகிருச்சு குழந்தைங்க மாதிரி.
எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பால் கறக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா சிந்து பால் கறக்கிறது இல்லை, லட்சுமி மட்டும் தான் கறந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் கட்டிலே போட்டதும் பார்த்திங்க அப்படின்னா மாடு பால் கரையுமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. தீவனம் புல் வெட்டி வைக்கிறோம், வைக்கோல் போடுறோம், தவிடு தீவனம் புண்ணாக்குன்னு சொல்லிட்டு வைக்கிறோம். என்ன வச்சாலும் நம்ம காட்டில் போய் மேயிற அளவுக்கு மாட்டுக்கு வயிறு ஃபுல்லாக வீட்டில் இருந்து சாப்பிடவே மாட்டேங்குது. அது அப்படியே வந்து பழகிருச்சு. நம்ம வந்து வயலில் மேய்ச்சி மேய்ச்சி பழகிருச்சு. என்ன வெயில் அடித்தாலுமே நம்ம வயலில் போயிட்டு மேய்ச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் நேரம். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காட்டில் ஒன்றுமே இல்லை, பச்சையே இல்லை, ரொம்ப வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் போய் மாட்டை கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே வச்சு தான் தீனி கொடுத்துட்ருக்கேன். இருந்தாலுமே மாடுகள் எல்லாமே கொஞ்சம் இளப்பாக தான் இருக்குது, ரொம்ப இளச்சி போய் தான் இருக்குது. நம்ம மாடுகள் கட்டுற இடத்துக்கும் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா புளிய மரம் இருக்கும். புளிய மரம் இந்த வருஷம் நல்லா வந்து பெரிய பெரிய பழமாகவே இருந்தது. ஆனால் நிறைய கொட்டைகள் இருக்கும், நம்ம குத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பொறுக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான புளியை குத்தி வச்சுப்போம். நம்ம கத்திரி, அப்புறம் மிளகாய், தக்காளி, மரவள்ளி குச்சி இது எல்லாமே நட்டுருந்தோம் இல்லையா லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில், அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து தளைஞ்சு வந்துருச்சு. ஒரு 20 கிலோ புளி பக்கம் நம்ம எடுத்துட்டோம். இன்னுமே மரத்தில் நிறைய பழங்கள் இருக்குது. மரத்துலேருந்து ஏறி மரத்தை உலுக்கி எடுப்போம் இல்லையா, அது மாதிரிலாம் செய்கிறதில்ல. அப்பப்போ மரத்துலேருந்து கொட்டுற பழங்களை மட்டும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நம்ம அது மாதிரி ஏறி உழுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய காய், அப்புறம் செங்காய்கள் இது எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிரும். அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. பழங்கள் மட்டும் அப்பப்போ காற்றடிக்கும்போது கீழே விழும். அன்றாடம் நம்ம போய் பொறிக்கிறது. ஏன்னா நம்ம செம்மறி ஆடுகள் போய் போய் வச்சு மிதிச்சிரும். அப்போ ஓடு உடையும் போது மண் உள்ளே போயிடும் அப்படின்றதுனால காலையில் சாயங்காலம் 2 முறை பார்க்குறது. 2 முறை பார்த்து நம்ம கைக்கு கிடச்ச பழத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். எப்போவுமே நான் புளியாம்பழம் பொறுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா உடையாத பழமாக பொறுக்குவேன். அப்போ தான் மண் உள்ளே போயிருக்காது, டஸ்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருந்தாலும் நம்மக்கிட்ட காய்க்கிற பழமாக இருக்கட்டும், காயாக இருக்கட்டும், நமக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். புளிய மரத்துக்கு பக்கத்துலேயே வந்து சாத்துக்குடி மரம். சாத்துக்குடி மரத்துலேயுமே ஒரே ஒரு சாத்துக்குடி நமக்காக காத்துட்டு இருந்துச்சு. நிறைய பிஞ்சாக இருக்குது, இன்னும் முத்தாமல் இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு எல்லோ கலர் வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம பறிக்கலாம். அது மாதிரி ஒரே ஒரு சாத்துக்குடி மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன், ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு. நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நம்மளோட ஹார்வெஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது. கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா உட்காந்து அப்படியே புளியாம்பழம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். புளியாம்பழம் பார்த்திங்க அப்படின்னா அப்பா, மாங்காய், புளி இதெல்லாம் சாப்பிட்றவங்கள பார்த்துட்டே இருக்க முடியாது, நமக்கே பல்லு கூசும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, உண்மை தான், பயங்கரமாக பல்லு கூசுது. அதையுமே சாப்பிடாம இருக்க முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா காக்கரட்டான் செடியும் கனகாம்பரம் செடியும் இருக்குது. இது 2 செடியுமே நான் பறிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரே சண்டை நடந்துகிட்ருக்கு. ஏன் பறிக்காமல் வேஸ்ட் ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா வந்தால் பார்த்திங்க அப்படின்னா என்னை வம்புக்குனே அந்த கனகாமரத்தை பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிட்டு என்னை கட்டுன்னு சொல்லுவோம். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்திங்க அப்படின்னா கனகாமரம் பூ பிடிக்காது. இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சிடலாமே, வீடியோ காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கனகாமரமும் காக்கரட்டானும் பறித்தேன். இந்த ஏரியா நம்மளோடது கிடையாது. நான் காக்கரட்டானும் கனகாமரமும் பறிக்கவே மாட்டேன். செடியிலே பூத்து அதுவாக தான் கொட்டும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சந்தன முல்லை. ஸோ சந்தன முல்லை தான் பார்த்திங்க அப்படின்னா அன்றாடம் பறிப்பேன். இதுவே எனக்கு ஒரு நாள் பறிக்கிறதுக்கு டைம் இருக்காது, அப்படியே வந்து பூத்துரும். நேற்று பார்த்திங்க அப்படின்னா பறிக்கலை. ஸோ இன்றைக்கி தான் நான் பறிச்சிட்ருக்கேன். சந்தன முல்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முழத்துலேருந்து 2 முழம் வரைக்கும் நமக்கு பூ கிடைக்கும். நல்லா சேர்லாம் போட்டு மேலே உள்ள மொட்டுகளெல்லாம் பறித்தோம் அப்படின்னா 2 முழம் அளவுக்கு நம்ம வந்து பூ கிடைக்கும். இருந்தாலும் நம்ம கீழே உள்ள பூக்களை மட்டும் பறிச்சுக்கிறது போதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.